ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். இந்த பாசுரத்தை புரிந்து கொள்வதற்கு முன் அவதாரிகை சற்று பார்க்கலாம். வேதவியாசர் பிரம்மசூத்திரத்தை எழுதினார். போதாயன மகரிஷி போதாயன விருத்தி என்னும் வடமொழி ஆராய்ச்சி நூலை பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யமாக எழுதினார். ஆளவந்தாருக்கு இந்த பிரம்மசூத்திரத்திற்கு பாஷ்யம் எழுத வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அது நிறைவேறவில்லை. இந்த போதாயன விருத்தி ஓலைச்சுவடி வடிவில் ராமானுஜரின் காலத்தில் காஷ்மீரில், அதாவது இன்றைய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அங்கே உள்ள சரஸ்வதி பீடத்தில் உள்ள ஒரு நூலகத்தில் இருந்தது. தன் ஆச்சாரியனின் ஆசையை நிறைவேற்ற ராமானுஜர் கூரத்தாழ்வாரை மட்டும் துணையாக அழைத்து கொண்டு காஷ்மீருக்கு நடந்தே செல்கின்றார். அங்கு பீடத்தில் உள்ள அதிகாரிகள் ராமானுஜரின் பெருமையை நன்கு தெரிந்திருந்ததால் தயங்கிக் கொண்டே ராமானுஜருக்கு அந்த நூலை கொடுத்தனர். ராமானுஜர் அன்றே மாலைக்குள் அதில் இருந்த 4 அத்தியாயங்களில் முதல் அத்தியாயத்தை மட்டும் படித்து முடித்துவிட்டார். மற்ற 3ஐயும் மறுநாள் படிக்கலாம் என்று நினைத்து உறங்கிவிட்டார் ராமானுஜர். மறுநாள் காலை அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு ராமானுஜர் மீண்டும் நூலை எடுத்து படிக்க துவங்குகையில் பீடத்தின் அதிகாரிகள் ராமானுஜரிடம் வந்து, எங்கே இவர் நமக்கு போட்டியாக ஏதாவது செய்து விடுவாரோ அல்லது இன்னொரு மதத்தை துவங்கி விடுவாரோ என்று எண்ணி, நீங்கள் படித்தது போதும் என்று ராமானுஜரிடம் வந்து அந்த ஓலைச்சுவடியை பிடுங்கி கொண்டு விடுகின்றனர். அவர்களுடைய இந்த செயலால் ராமானுஜருக்கு மிகுந்த வருத்தம். தன் ஆச்சாரியனின் ஆசையை தன்னால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடுமோ என்று வருத்தத்துடனே அங்கேயே இருந்தார் ராமானுஜர். அப்பொழுது கூரத்தாழ்வார் அவரிடம் வந்து, சுவாமி, அடியேன் தவறு செய்து விட்டேன், மன்னிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ராமானுஜர் அவரை பார்த்து, நீ என்ன செய்தாய் நான் உன்னை மன்னிப்பதற்கு என்று கேட்க, கூரத்தாழ்வான், சுவாமி, நேற்று நீர் உறங்கிய பின் உம்முடைய அனுமதியின்றி மீதமுள்ள அத்தியாயங்களையும் நான் படித்து முடித்து விட்டேன் என்று சொல்கின்றார். ராமானுஜர் சற்று சந்தேகத்துடனும் நம்ப முடியாமல் ஆச்சரியத்துடனும் கூரத்தாழ்வானை பார்க்க, அவருடைய சந்தேகத்தை புரிந்து கொண்ட கூரத்தாழ்வார், சுவாமி, இதை இங்கேயே சொல்லவா அல்லது காவிரியின் நடுவே திருவரங்கத்தில் நின்று சொல்லவா என்று கேட்கின்றார். அவ்வளவு ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி கூரத்தாழ்வாருக்கு. மிகுந்த ஆச்சரியத்துடனும் சந்தோஷத்துடனும் ராமானுஜர், வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று கூரத்தாழ்வானை கைகூப்பி வணங்குகின்றார். இப்போது எந்த பாசுரம் என்று ஒரு திருநெடுந்தாண்டக பாசுரத்தை நாம் பார்க்கலாம். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடந்தப்பால் நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கம்மேய அந்தணனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்கொளியை மரகதத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. திருநெடுந்தாண்டகம் 14வது பாசுரம். இந்த பாசுரத்திற்கு அவதாரிகையை பார்க்கலாம். பின்னர் 2 சங்கதிகளையும் நாம் சேர்த்து சொல்லலாம். திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானை காணாது வருந்துகின்றார். வருத்தத்தினால் எம்பெருமானை காண வேண்டும் என்ற ஆசையினால் அவருடைய ஆற்றாமை விஞ்சி அவர் நாயகி நிலைக்கு சென்று விடுகின்றார். திருமங்கை ஆழ்வார் நாயகி நிலைக்கு செல்லும் பொழுது திருமங்கை ஆழ்வாருடைய நாமம் பரகால நாயகி. அந்த நிலையிலும் நாயகி சில சமயம் தான் சொல்ல வேண்டியதை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் திருத்தாயார் நிலையிலும் பாசுரங்கள் அருளி செய்துள்ளார். திருநெடுந்தாண்டகத்தில் அவ்வாறு சில பாசுரங்கள் வருகின்றன. இங்கே இந்த பாசுரத்தில் ஒரு சிறு விளக்கம் கொடுக்கின்றார். அது நம் பரகால நாயகி ஒரு கிளியை வளர்க்கின்றாளாம். இன்று பெருமாளை காணாமல் நாயகியும் தாயாரும்
இருவருமே கண்கலங்கி நிற்கின்றனர். எப்பொழுது பெருமாள் வருவான், எங்கே இருக்கின்றான் என்று கண்கலங்கி நிற்கின்றனர். அப்பொழுது ஆச்சரியமாக திருமங்கை ஆழ்வார் ஆழ்வாரின் நிலையில் இருந்த பொழுது பாடிய பல பாசுரங்களையும் எம்பெருமானை பற்றி ஆழ்வார் கூறிய பல சேஷ்டிதங்களையும் இந்த கிளி கேட்டுக்கொண்டிருந்தது. இந்த பரகால நாயகி தானே அவற்றை சொல்ல சக்தியற்றிருக்கையை கண்டு இந்த கிளி இவளுக்கு தாரகமாக எம்பெருமானின் பல திருநாமங்களையும் பல திவ்ய தேச மூர்த்திகளையும் பாடிற்று. இதை கேட்டு கண்கலங்கி என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்த தாயும் மகளும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றனர். பரகால நாயகி தான் வளர்த்த கிளியை பார்த்து, கிளியே, இதுவரை உன்னை வளர்த்ததனால் இன்று நீ என் உயிரையே மீட்டுவிட்டாய். உன்னை வளர்த்ததனால் நான் சிறந்த பயனை பெற்றேன் என்று கிளியை தன்னுடைய இரு கைகளையும் கூப்பி வணங்குகின்றார். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று பாசுரத்தில் சொல்லி பின் அந்த கிளியை அவள் வணங்கினாளாம். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே என்று பாசுரம் முடிகின்றது. இதற்கும் நம்முடைய ராமானுஜர் கூரத்தாழ்வான் நிகழ்ச்சிக்கும் என்ன சம்பந்தம்? காஷ்மீரில் ராமானுஜருடைய நிலை பரகால நாயகியின் நிலையை ஒத்தே இருந்தது. கிளி பெருமாளுடைய திருநாமங்களையும் திவ்ய தேச மூர்த்திகளையும் பாடியது போல் கூரத்தாழ்வான் ராமானுஜர் செய்ய வேண்டிய காரியத்திற்கான முன்னோட்டங்களை, அதாவது தன்னுடைய ஃபோட்டோகிராஃபிக் மெமரியினால் கூரத்தாழ்வான் பிரம்மசூத்திரத்தின் வியாக்கியானமான போதாயன விருத்தியை படித்து முடித்துவிட்டார் ஓர் இரவிலேயே. எனவே ராமானுஜருக்கு மிகுந்த மகிழ்ச்சி, ஆச்சரியம். இந்த பாசுரத்தை ராமானுஜர் குறிப்பிட்டு கூரத்தாழ்வானை கைகூப்பி வணங்குகின்றார். இதற்கப்புறம் என்ன நல்ல விஷயம்தான். கூரத்தாழ்வானின் ஃபோட்டோகிராஃபிக் மெமரியின் துணை கொண்டு ராமானுஜர் பின்னாடி ஸ்ரீபாஷ்யத்திற்கு வியாக்கியானம் எழுதி முடித்தார் என்பது வேறொரு தனிக்கதை. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமः தாசன்.